திருநெல்வேலி வ.உ.சி. நகரைச் சேர்ந்த வக்கீல் பிரம்மநாயகம் கடந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு அரசு பஸ்ஸில் பயணம் செய்தார். ரூபாய்க்கு ₹153 டிக்கெட் எடுத்தார். அந்த பஸ் கோவில்பட்டி அரசு பணிமனைக்கு டீசல் நிரப்ப சென்றது. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டது. அத்துடன் பஸ்ஸில் பயணிகளை வைத்துக் கொண்டே டீசல் நிரப்பியது மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறி நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வக்கீல் பிரம்மா வழக்கு தொடர்ந்தார். ஆணைய தலைவர் தாகூர், உறுப்பினர் கனக சபாபதி ஆகியோர் மனுவை விசாரித்து தீர்ப்பு அளித்தனர். பஸ்ஸில் பயணிகளை வைத்துக் கொண்டே டீசல் நிரப்பியது சேவை குறைபாடு என அறிவித்தனர். இதற்கு நஷ்ட ஈடாக ₹20,000 மற்றும் வழக்கு செலவாக ₹10,000 என மொத்தம் ₹30,000 வழங்க உத்தரவிட்டனர். நஷ்ட ஈடு தொகையை அரசு போக்குவரத்து கழக நாகர்கோயில் கிளை மேலாளர், பொது மேலாளர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் தங்கள் சொந்த பணத்திலிருந்து 1 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என உத்தரவில் கூறியுள்ளனர். நஷ்ட ஈடுக்கு அரசு நிதியை பயன்படுத்தக்கூடாது. 1 மாதத்திற்குள் நஷ்ட ஈடு தர தவறினால் 9% வட்டியுடன் சேர்த்து தொகையை வழங்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பயணிகளை வைத்துக் கொண்டு டீசல் நிரப்பக்கூடாது என பல முறை நிர்வாகம் அறிவுறுத்திய போதும் அதனை பொருட்படுத்தாமல் பயணிகளை வைத்துக் கொண்டு டீசல் நிரப்பினார்கள். அதுவும் சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி வருகின்ற பேருந்து, அந்த பேருந்தில் டீசல் நிரப்புகின்ற பொழுது பேருந்து அதிக தூரம் பயணித்து வருவதால் அதிகமான வெப்பத்தில் இருக்கும். இந்த நிலையில் ஒரு ஆபத்தான செயலை செய்தது மிகுந்த மன உளைச்சலை தந்தது. அதனால் நான் நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் திருநெல்வேலியில் வழக்கு தாக்கல் செய்தேன். பயணிகளை பேருந்துக்குள் வைத்துக் கொண்டே பணிமனையில் டீசல் நிரப்பியது சேவை குறைபாடு என்றும் அதற்கு முழு பொறுப்பு நிர்வாக இயக்குனர், கிளை மேலாளர்